Hi students, welcome to my channel. இந்த வீடியோவில் 9th science குவார்டர்லிக்கான important 7 mark questions தான் பார்க்க போகிறோம். ஒரு 14 questions வந்து சொல்லியிருக்கேன். இது very important. இது படிக்காமல் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. First question, ₹1 நாணயத்தின் தடிமனை எவ்வாறு கணக்கிடுவாய்? SI அலகுகளை எழுதும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் யாவை? Third one, பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக. Fourth one, திரவமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை படத்துடன் விவரி. Fifth one, காற்றழுத்தமானி அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விவரி. Sixth one, டிண்டால் விளைவு, பிரவுனியன் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்துடன் விளக்குக. Seventh one, போரின் அணுமாதிரியின் கூற்றுகளை விளக்குக. Eighth oneல 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மெண்டலீவ் அட்டவணையின் குறைகள் யாவை? தனிமங்கள் சேர்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. 9th கொஸ்டின், தொகுதி கணுக்காலிகளை பற்றி எழுதுக. 10th one, ஒரு படித்தான கரைசல் பல படித்தான கரைசல் வேறுபடுத்துக, எடுத்துக்காட்டு தருக. 11th one, நிலைத்த திசுக்கள் யாவை? வெவ்வேறு வகையான எளிய நிலைத்த திசுக்களை விவரிக்க. மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் வேறுபடுத்துக. 13th one, சைலக்கூறுகளை பற்றி எழுதுக. அது மட்டும் இல்லை, செகண்ட் ஒன்ல நீராவி போக்கின் வகைகளை விவரி. ரெண்டையும் சேர்த்து தான் ஒரே கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 2 mark 4 mark எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் கண்டிப்பாக என்னால் வீடியோ போட முடியும். உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு எனக்கு தெரியல.